இந்த பழைய சுப்பிரமணியம் காலனியில் நான் 2 முறை சட்டமன்ற வேட்பாளராக வாக்கு கேட்க வந்திருக்கேன். 2016 என்ன சூழ்நிலையில் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இருந்த அம்மாலாம் எனக்கு இப்போ தெரியுறாங்க. அதே மாதிரி எனக்கும் ஞாபகம் இருந்துச்சு. 2018 இந்த திட்டத்தை அறிவித்து விட்டார்கள் அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி. ஆனால் 2021 நான் வேட்பாளராக இங்கே வந்தபோது ஒரு படி கூட நடவடிக்கை எடுக்கலை, ₹1 கூட ஒதுக்கீடு செய்யவில்லை. எனவே அன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, எங்கள் அரசாங்கம் வந்தால் நாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்று கொடுத்த வாக்குறுதியின்படி நானே நிதியமைச்சராக இருந்தபோது முதல் 2 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்றோட பெரிய பிரச்சனை இருந்தாலும் நிதி நெருக்கடியை முன்னாள் அரசாங்கம் எங்களிடம் விட்டு சென்றிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இதற்கு நிதி ஒதுக்குற மசோதாவை இந்த ஃபைலை கோப்பை நானே கையெழுத்து போட்டு இங்கே எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கணும்னு நான் கொடுத்த உறுதியை நிறைவேற்றும் மனநிறைவு இன்றைக்கு எனக்கு உள்ளது. அதற்கு பிறகு இந்த கட்டட பணிகள் துவங்கி நான் துறை மாறி நான் பலமுறை இங்கே வந்து ஆய்வு செய்தேன். மிகவும் தாமதமாகவே சென்று கொண்டிருந்தது. எனவே மீண்டும் ஒரு முறை முதலமைச்சரிடமும் துறை அமைச்சரிடமும் துறை கூடுதல் தலைமை செயலரிடமும் நான் உதவி கேட்டு இங்கே இந்த வாரியத்துடைய அனைத்து நிர்வாகிகளையும் மாற்றி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு டீமை இங்கே இறக்கி அதற்கு பிறகு மிக கடினமாக அவங்க உழைத்த பிறகு இன்றைக்கு இந்த விழா இங்கே நடைபெறுகிறது. இன்னும் சில பணிகள் முடிந்தவுடன் இபி கனெக்ஷன் மற்றும் குடிநீர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தவுடன் நீங்கள் இங்கே வந்து விடுவீர்கள். ஆனாலும் இங்கே முதல் இருந்த வீடுகள் சுமார் 200 சொச்சம் தான். இங்கே கட்டியிருப்பது 396. எனவே இங்கே இருந்த அனைவருக்கும் புது வீட்டு மனையும் அது இல்லாமல் அருகில் இருந்த சிலருக்கும் கொடுக்கும் அளவிற்கு அரசாங்கம் இந்த திட்டப்பணியை சிறப்பாக செய்திருக்கிறது. அதற்கு உதவியாக இருந்த உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் நான் நன்றியை கூறி மீண்டும் ஒரு முறை இந்த மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை எடுத்துக்காட்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.